எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. காவேரி இங்கே கூட்டிட்டு வந்ததும் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நான் சொல்றதை விட அது என்னன்னு நீங்களா கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். என்ன கல்யாணி, விஜய் அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு கிளம்புறான். உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. எப்படி சந்தோஷமா இருக்கும்? காவேரியால இவன் வாழ்க்கையில இன்னும் என்னென்ன கஷ்டம் வருமோன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பேசுறத பார்த்தா கோயிலுக்கு போய் காவேரி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு வந்திருப்ப போலயே. ஆமா கல்யாணி, இங்க பாருங்க, அவ இங்க வந்து விஜய் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ வீட்டுக்கு வரப்போறியாமே, விஜய் இங்க சொல்லிட்டு இருக்கான், உண்மையாடி? உன்கிட்ட தான் கேக்குறேன். அவன் கூட என்ன சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டியா? ஏய், அவன் உசுரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? விஜய்க்கு இனிமே உன்னால எந்த பிரச்சனையும் வராது, அவன் வாழ்க்கையில இருந்து விளைவிக்கிறேன்னு சொன்னல. ஏய், கேக்குறல்ல, சொன்னையா இல்லையா சொல்லு. தயவு செஞ்சு உங்க பொண்ணை விஜய் கூட சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இருந்தா அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. அந்த பசுபதியால இதுக்கு மேல எங்களால அவமானப்பட முடியாது. காவேரி இனிமே விஜய்க்கு வேண்டான்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு. இல்ல, காவேரிய விஜய் கூட வாழ வைப்பேன்னு சொல்லி அங்க அனுப்பி வச்சு திரும்பவும் விஜய்க்கு அந்த பசுபதியால ஏதாவது அவமானம் வந்துச்சு, எங்க அப்பா அம்மாவை நீங்க உசுரோடவே பார்க்க முடியாது. போதும், நிறுத்துங்க. சரி, இனிமே என் பொண்ணு உங்க வீட்டு பையனோட வாழ்க்கையில வரமாட்டா. அதே மாதிரி உங்க வீட்டு பையனும் என் பொண்ணு பின்னாடி வரக்கூடாது, எங்க வீட்டு பக்கமும் வரக்கூடாது. அத நாங்க மெல்ல மெல்ல சொல்லித்தான் புரிய வைக்கணும். நாங்க புரிய வச்சிடுவோம். ஆனா அதுக்குள்ள நான் இங்க வந்து பேசினதை அவங்கிட்ட சொல்லி எங்க குடும்பத்துக்குள்ள திரும்ப உங்களால எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சூப்பரான கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் கால் சென்டர்லையோ இல்லை ஐடி துறையில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்கள் கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து போவோம். அப்பேற்பட்டமான இன்ட்ரெஸ்டான சூப்பரான கதையை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் மன்னர் வந்து காலை ஆட்டின்னு ஜாலியாக சாயா அப்படியே உட்காந்துக்கின்னு டேய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மக்களுங்களை எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்ப்பா, அந்தளவுக்கு நம்ம கெத்தாக வளர்ந்துருக்கோம்ல அப்படின்னு பெருமை பீத்தின்னு இருப்ப மந்திரி வந்து இதெல்லாம் அவங்க மேலே இருக்கிற பாசத்தெல்லாம் எதுவும் செய்யலை, எல்லாம் ஒரே பயம்தான், எல்லாம் திருட்டு பிள்ளைங்க, நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்கள் தலையில் மொட்டச்சிடுவானுங்க சொல்கிறப்ப ஒன்றால் ப்ரூவ் பண்ண முடியுமா மந்திரி அப்படி கோவத்தோட ராஜா கேட்க, ஈஸி, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். கண்ணுங்களா, நான் 2 நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன், நைட்டு ஆனால் வந்து டப்பில் வந்து பாலை ஊற்றிட்டு போனோம், இது என்னோட உத்தரவுன்னு சொல்லிட்டு 2 நாள் காணாமல் போயிடுவாங்க மந்திரியும் ராஜாவும். ஆனால் நைட்டு வந்து ரகசியமாக அந்த டப்பை திறந்து பார்த்தா ஆஹா, பாலுக்கு பதில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பானுங்க. என்னடா இவனுக்கு பால் ஊற்ற சொன்னால் தண்ணி ஊற்றிருக்கானுங்க, இன்னும் பொறுங்க மாட்டா, இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாகவே முடியல, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு உத்தரவு கொடுக்குறேன், அதை திரும்பி நீங்கள் சொல்லுங்கள் மன்னரே. கண்ணுங்களா, இன்றைக்கும் நீங்கள் எல்லோரும் வழக்கம் போல் பால் ஊற்றணும், ஆனால் இன்றைக்கி நைட்டு நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு மன்னர் சொல்கிறப்ப பெரிய பேர் எல்லாம் அடிச்சு பிடிச்சின்னு எல்லா பாலும் எத்தாந்து ஊற்றுவானுங்க. இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா பால் இருக்கும். என்னடா இது, நான் செக் பண்ணுவேன்னு சொன்னோடனே பாலை ஊற்றிருக்கானுங்க, செக் பண்ணலன்னு தண்ணியை ஊற்றுறானுங்க. இதுதான் நம்ம மக்கள், நீங்கள் எங்கே செக் பண்ணி பாலுக்கு பதில் தண்ணி ஊற்றிருக்காங்க கண்டுபிடிச்சி தலையை வெட்டிடுவாங்களோ பயத்தில் தான் பண்ணுறானுங்க. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறாலும் முன்னாடி நம்ம வந்து ஃபேக்ட் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம ஒரு ரிப்போர்ட்டை கேட்போம், நம்ம ஜூனியர் கிட்ட அந்த பயபோலைங்க எதுவுமே செக் பண்ணாமல் நம்ம வித்தியாசமாக ஒன்று போட்டு கொடுத்துருவானுங்க. இவனில் நம்பி நம்ம மேனேஜருக்கு அமிச்சா அவன் அந்த ஆள் பிடிச்சி நம்மளை ஏறுவான். இந்த மாதிரி பல சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா?